அக்கா வணக்கங்க. அந்த அனாதை பசங்களை குழந்தையிலேருந்தே பொறுக்கி எடுத்து வளர்த்துட்டு இருக்க. கூட பிறந்தவனுக்கு என்ன செஞ்ச? இந்த இடத்தையாவது விட்டு கொடுக்க தோணுதா? ஏங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று அந்த அனாதை பசங்களை வருவானுங்க. கூட பிறந்த அவன் தானக்கா வரணும். நீ எதுக்கா வீணா பகையை வளர்த்துக்கிற? அவன் ஆம்பளைங்கிற திமிரில் பேசுறானா? நான் ரெண்டும் கலந்த ரத்தம் தர முடியாதுன்னு சொல்லு போ. பிஞ்சு நான் மிஞ்சிரியா? போ போ. அதுக்குன்னு இருந்து சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு நமக்குன்னு இருக்குது. அது நம்மக்கிட்ட இருந்து என்னடா எதிர்பார்க்குது? அது அம்மான்னு கூப்பிட்டாவே போதும்டா, சந்தோஷப்படும். பேசி பார்த்தேன், சரியா வர மாதிரி தெரியல. போட்ரு. போலீஸை வச்சு நானே முடிச்சிடுறேன். என்னை விட ஊமையில தான்டா பாசம் அதிகம். மாற்றி கூட துணி இல்லாமல் பையை தூக்கிட்டு இங்கே தான் குப்பை பறக்கிட்டு இருந்தோம். மறந்துட்டியா? இல்லைன்னு சொன்னனா? நீ ஏன் இப்படி இருக்க? என் அம்மான்னு கூப்பிட்டா தான் என்னவா? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, வா. மா, அந்த அம்மா இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க சார். சார் அங்கே பாருங்க. மா, அம்மா, அம்மாவை கொன்னுட்டியாடா? என்னடா முறைக்கிறேன்? வேலைக்கு சோறு கிடைக்கிற திமிருடா உனக்கு. உடம்புல ஒட்டு துணி இல்லாம உரிச்சு எடுத்துருவன் நாய. யார் மேல கை வைக்கிற? நாய. எங்களை எடுத்து வளர்த்த அம்மாவை கொண்டவனை பழி வாங்கிட்டு தான் ஜெயிலுக்குள்ளே வந்தோம். ஒழுங்காக இருந்துட்டு வெளியே போய் வாழணும்னு இருந்தப்போ தான் உள்ள இன்னொரு பக்கம் உருவாச்சு, இந்த கங்காவால். எங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பொழுதுபோக்கே இந்த 4 செவத்துக்குள்ளே நடக்கிற சண்டை தான். எங்கள் வார்த்தையில் சொல்லணும்னா சிங்கிள்ஸ். அவனுக்கு என்ன நடக்க போதோ. எவன் தோக்குறானோ ஜெயிக்கிறவனுக்கு ஜெயிக்கிறவன் என் கூட மோதணும். சத்தியமலை 10, அட்டகமலை 20, சத்தியமலை. இது என் கதிர். பயப்படாதடா, பயந்தா தோத்துருவோம். இதுதான் நான் எப்போ என் கதிருக்கு சொல்கிறது. அது எப்படி உன் ஆள் ஜெயிச்சா? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். என்னமோ சிங்கிள்ஸுங்கிறாங்க. நமக்கெல்லாம் இந்த சிங்கிள்ஸ் தான் சரிப்பட்டு வரும். யாருக்கும் தெரியாமல் நடக்கிற இந்த சிங்கிள்ஸ் வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லை. ஜெயிலுக்குள்ளே நீ யார் கெத்துன்னு காட்டுற நேரமும் இதுதான். அடிக்கிற அடியில் அவன் காணாமல் போனோம். வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது, அடித்தோம் ஜெயிச்சோன்னு இருக்கணும். என்ன ஃபீல் பண்ணுறியா? நீ எல்லாம் அப்புறம் ஜெயிலுக்கு வந்த? நானும் ரோடி தான் வண்டி ஏறி வந்துட்டியா? சொம்புடா நீ.
சப்பையாக வந்திருக்கோம் நினச்சியா? நாங்களும் சம்பவம் மட்டும் தானே வந்திருக்கோம். இங்கே நடக்கிற சிங்கிள்ஸில் வர்ற சொட்டு ரத்தத்தில் தான் எங்களோட வெற்றி தோல்வியை முடிவு பண்ணிக்கிறோம். எங்களோட சந்தோஷம் இங்கே தான் ஆரம்பமாகுது, பகையும் சேர்த்து தான். அடுத்து சத்யாக்கும் கங்காக்கும் சிங்கிள் செம்மையா இருக்கும்டா. ஏய் அன்னைக்கு நடந்த சம்பவம் தெரியும்ல? ஆனா எப்பவும் சத்யா தானே ஜெயிச்சிட்டே இருப்பான். கங்கா உன் மேலே ரொம்ப காண்டில் இருக்கான். அவனை பார்த்தாவே தெரியுதுடா. எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. ஏய் உன்ட்ட தானே சொல்கிறேன். இருந்தால் இருந்துட்டு போட்டோம்ரா. இனிமேல் சண்டைலாம் வேணாம் சத்யா. இருக்க வரைக்கும் ஒழுங்காக இருந்துட்டு வெளில போய் வாழுண்டா. தள்ளிட்டு வர பார்த்துக்கிட்டு நிக்கிற. டேய் யாரா நீ? என்ன பார்க்குற? யாரா அவனுங்க புதுசாக சீன் போட வந்திருக்கானுங்க போல இருக்கு. டேய் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்கடா. இனிமே தான் சீனே போடுவாங்க. கிளம்பு. போ போ போ. ஏய் வாடா. இவன் தான் கங்கா. ஏய் யாரா நீ? எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? ஏய் இங்க என்னடா பண்றீங்க? இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்க, ஆளுக்கு வாங்கடா. கூறு கூறா வெட்டி கோயம்பேட்டில் வித்துருவேன். கங்கா இவனை விடக்கூடாது. ஏய் எல்லாம் வெளியே வாங்கடா, ஆளுக்கு போடு, வெளியே வாங்க. கையை தலைக்கு முன்னாடி கட்டு. அட்டுப்புக்கு ஓரமில் தானடா இருக்கு. என்கிட்ட எங்கே இருக்கு? உன்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன், நீ இல்லைன்னொன்னையும் உன் செல்லை வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் சொல்லியா சார்? எந்திரா. சார் இல்லை சார், சின்ன கோயில் சித்ரா பாட்டு புக் கேட்டேன் சார். சீன் புக் மாற்றி வச்சிட்டாங்க சார். படிச்சுட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல தப்பு பண்ணிட்டு அவங்களெல்லாம் பிரிஞ்சுட்டு இங்க வந்திருக்கீங்க. வெளியே போகும்போது ஒரு நல்ல பசங்களா போவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நீ போ. எங்க இருந்து எடுத்த? 8ஆம் நம்பர் செல்ல சார். தோ இவனது தான் சார். சார் 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 எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னது இல்லை சார். எப்படி செல்லுக்குள்ள வந்துச்சுனே தெரில சார். சார் சார் என்னது இல்லை சார். சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஜெயில ரோடு பண்ண மாட்டேடா? இதுக்கிட்ட வச்சிருந்த சொல்றா சொல்றா எதுக்கிட்ட வச்சிருந்த சொல்றா. என்னோடது. அதை நான் தான் வச்சுருந்தேன். அந்த செல்லை நானும் தான் இருக்கேன். என்ன திமிரா சொல்ற? எங்களை பார்த்தா கேனங்க மாதிரி தெரியும். சொல்ற பேரு ஜாக்கி, ஷார்ப்பு கை. ஏய் சி மூடுறா. என்ன ஷார்ப்பு? சும்மா. டேய் அவன் எனக்கு நல்லது தான்டா செஞ்சிருக்கான். சும்மா இருந்தவனை நீ தான் போய் முட்டியிருப்ப. டேய் குள்ளி போய் அவனை கூட்டிட்டு வா. எங்கெங்கோ கால்
கால்கள் செல்லும் பாதையே போகின்றோம். என்ன இப்போ ஒன்றும் இல்லைப்பா. எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாம், என்னையாவது பிட்டு பிட்டாக தான் அடித்தாங்க, உன்னை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்களே, என்னடா பண்ண? பொருள் வச்சிருந்தேன்னு. ஓ, பொருளா? அப்போ ஜெயிலில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ஆ, எந்த இல்லைடா, வேண்டாதான் செஞ்ச வேலைன்னு தெரியுது. வேண்டாதான் செஞ்சதா? இவன் எதுக்குடா இங்கே இருக்கான்? ஓ, சாரா? சாரு எஸ்கேப்பா பார்த்தேன், மாட்டிக்கிட்டேன். டேய், என்னடா சொல்கிறான்? மச்சான், உனது ட்ராஜடி, என்னது ரொமான்ஸ். பாரா. டேய், அவனை பேச விட்றா. எப்பா நல்லா பேசுப்பா, அவன்கிட்ட நல்லா பேசு. எல்லா லவ்வுமே ஹாப்பியான லவ் தான்டா, அதில் ஒரு வில்ல என்ட்ரி ஆகாத வரைக்கும். மெக்கானிக் தானடா நீ? பூஜா பின்னாடி சுத்தரவாள் வச்சுக்காத. சுத்தனா என்னடா பண்ணுவேன்? பூஜா எனக்கு தான். என்ன பார்ட்னர், சௌக்கியமா? என்னடா வேணும்? பூஜாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஜெயிலில் வந்து நிற்கிறியடா பாவி. இது உனக்கே நல்லா இருக்கா? பூஜா உனக்கு தான் சொல்லுவியே, இனிமே பூஜா எனக்கு தான். பூஜாவை பற்றி எனக்கு தெரியும். உன் லவ் உனக்கு எப்படி வேணா எடுத்துகிட்டு போகுது, ஆனால் அதில் ஒரு நேர்மை வேணும். 2 பேரும் இழுத்து போத்தி படுக்க போறோம் வேணும்னு சொல்லு, ஓகே. புதுசா நேர்மை கேர்மன்ற வீக்கெண்ட் நானும் அவளும் பார்ட்டிக்கு போகிறோம். அங்கே வச்சு அவளை ஏய் போடா. பூஜாக்கு ஏதாவது ஆச்சு? உங்களை எவனும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டான். அப்படியே கேட்டாலும் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இப்படி தான் தலையை குனிஞ்சு நிற்பீங்க. இதில் நாம பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு உயிர் போயிருக்கியா? இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நாம் எதையோ சமாளிக்கிறோம், இதையும் சமாளிப்போம். நீ எல்லாம் மனுஷனாடா. இது டைரக்ட் லெவலுக்கு போனால் நமக்கு தான் பிரச்சனை. விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன். பசங்களால் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ தான் சார் நீங்கள் சூப்பரண்ட்டு. ராஜேந்திரன் சார், சத்யாவை நான் பார்க்கணும். ஓகே சார். சத்யா, சத்யா. கதிர் எப்படி சார் இருக்கா? கதிரை உனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுமா? ஆமாம் சார். உங்கள் 2 பேருக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? கணக்கு பார்த்து பழகல சார். பழகும்போதும் கணக்கு பார்க்கல. கதிர் எப்படி சார் இருக்கான்? கதிருக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லையா? கதிருக்கு என்னாச்சு? கதிருக்கு சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. என்னாச்சு சார்? கதிருக்கு கதிர் இனிமேல் சண்டை வேணாம் சத்யா. இருக்க வரைக்கும் ஒழுங்காக இருந்துட்டு வெளில போய் வாருங்கடா. எல்லாம் பார்த்துக்கலாம், நான் சொல்லியிருக்கேன். கதிர் செத்துட்டான். நாங்கள் என்ன பண்ணோம்? உங்களுக்கு தெரியும்.
எங்க? எங்களுக்கு தெரியாது சத்யா. கங்கா எங்கடா? என்னடா அவன்? எங்க இருக்கா கங்கா? போய் சொல்லு. சத்யா கங்கா சிங்கிள் சுட்டான் போய் சொல்லுப்பா. கங்கா ரிலீஸ் ஆயிட்டா சத்யா. எங்களை வளர்த்த அம்மா விளங்க மாதிரி என் சத்தியவனை இழக்க விட மாட்டேன். சப்ப மாதிரி சண்டைக்கு பயந்துட்டு வேணும்னே உள்ளே உட்காந்துட்டு இருக்கான் வாளு. சிங்கிள்ஸ் நடக்காமல் போச்சேன்னு சந்தோஷத்தில் இருக்கியா? நாளைக்கு நடக்க போகிற சிங்கிள்ஸில் அவன் இல்லாததே அவன் தோத்தா மாதிரி தான். இங்க பாடுறா என்ன சொம்பே. ஜெயிலுக்குள்ளே வந்ததுலேருந்தே சத்யா என் கூட மோதுறதே வழக்கமாக வச்சுருக்கான். எப்பன்னு இருக்கேன். என்னைக்கு அவன் வெளியே வந்தாலும் சண்டை நடக்கும். அவன் சாவு என் கையில் தான்டா. டேய் பயப்படாதடா. பயந்தா தோத்துருவோம். ஜாக்கியை நம்பி கொடுத்துருக்கே கங்கா, முடிச்சிருவானா? மூடு, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவான். என்ன காசு காசுலாம் கொடுக்க முடியாது. செம்ம ஆக்ஷன் பிளாக் நடக்க வேண்டிய இடத்துல கேரம் மாட விட்டியே கங்கா. யாரா அது? சொம்புடா. யாரா சொம்பு? இப்போ வர சிங்கிள்ஸ்க்கு என்னடா? என்ன கெத்தா வந்து கேட்குறான் பாரு. சத்யா ஒன்றும் பயந்து போறடா. அவன் எனக்காக தான் போயிருக்கான். வாடா. ஏய் என்னை வேற ஜெயிலுக்கு மாத்துறதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. கதிர் என் உசுருடா. இது வரைக்கும் அவனை விட்டு நானோ என்னை விட்டு அவனும் இருந்ததே இல்லை. உன்னால் கதிரை விட்டு இருக்க முடியாது. என்னால் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட ஜெயிலில் இருக்க முடியாது. சத்யாக்கு வலிக்குண்டா.
நீ ரிலீஸ் ஆகினா எத்தனை வருஷம் இருக்குது? 2 வருஷம் இருக்கு. நான் ரிலீஸ் ஆகினா 2.5 வருஷம் இருக்குது. உனக்கு பூஜா பார்க்கணும்னு தோணல? என்ன பண்ற? ஒழுங்கா வேலையை பாடுற. ஏய் சார், ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். கதிரிடத்தை பற்றி நீ தான் சொல்லணும்னு நினைக்கிறியா? சொல்லுப்பா. இல்லை சார், அவனுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரும். படன் ஏய், ஏன்டா சொல்ல? உன் அப்பாவை கொண்டா எப்படி இருக்கும்? உன் அம்மாவை? என் அப்பாவா அம்மாவா இந்த என் கதிரை கொண்டா எனக்கு எப்படிடா இருக்கும்? சொல்லி என்ன நடக்க போகுது? கங்கா சாகணும். எப்படி போலாம்? எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க, வரத்துக்குள்ள சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. ஸ்டாஃப் வரத்துக்குள்ள சீக்கிரம் வாடா. கங்காவை நான் நெருங்கத்துக்கு இருக்கிற ஒரே வழி இவன் தான்டா. டேய், இந்த இடம் எனக்கு தெரியும்டா. பைக் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். சார். என்னங்கடா? சார், ஒர்க் ஷாப்பில் கதிரோட வேலை பார்த்து ஞாபகமாக இருக்கான் சார் இவன். மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்தவங்களாம் ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க சார். எனக்கு மெக்கானிக் வேலை தெரியும் சார். நாங்கள் 2 பேரும் அந்த வேலையை எடுத்து செய்கிறோம் சார். சரி, போய் பண்ணுங்க. தேங்க்யூ சார். மொத்த சாடுறது இது வழியாக தான் வெளில போகும். கங்கா இப்போ என்ன சொல்கிறான்? சத்யாவை அதை நான் பார்த்துக்கிறேன். கங்கா இப்போ எங்கே இருக்கான்? நாளைக்கு போயிடலாம்ல, இல்லைன்னா வேறு ஜெயிலு. பயப்படாதடா, நாளைக்கு நேரம் நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். ம்.
எனக்கு கங்கா சாகணும், சிவாவுக்கு பூஜாவை பார்க்கணும். அதுக்கு நாங்கள் இந்த ஜெயிலிருந்து தப்பிக்க இருக்க ஒரே வழி இந்த மெக்கானிக் ஷெட் தான். உள்ளெல்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட் இங்கேருந்து தப்பிச்சிடலாம். அண்ணா நீ போகிறோம்ல? என்ன கேட்டா? ஒன்றை கேட்டாவா? வேற யாரை கேட்குறது? சத்யா, நம்ம வெளில போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவன் எதுக்கிட்ட அதை கெடுக்க வரான்? இவன்கிட்ட போய் மாட்டணும் பாரு. ஏய் என்ன சாப்பிடலையா? அவனுக்கு 2 பேரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இப்போ கேளு. போ. நான் இல்லாமலேவா? ஜாக்கி வெளியே வந்தால் கங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்போ நீ கங்கா நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பேர்த்தையும் சமாளிக்கணும். யோசிச்சுக்க. ஆமாம், யாக்கி சொன்னால உண்மையா? என்னடா எனக்கும் ஆசை இருக்காதா? டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ஆமாம், ஏன் கோவப்படுற? சரி, புதுசாக ஏதோ ஒரு எடிஷன் வந்திருக்காமே, கலர் ஃபோட்டோலாம் போட்டு சன்னி லியோன். போ. சரி. ஏய் ஆம்பளை பாவம் பொல்லாதரா, அதுலேயும் என் பாவம் ரொம்ப ரொம்ப பொல்லாது, பார்த்துக்கங்க. போடா. ஏய் நீ என்னப்பா சும்மா போனோன்னு சொரிஞ்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நானே காஞ்சு போயிருக்கேன். யார் இந்த சன்னி லியோன்னு தெரியலையே. என்ன பயந்துட்டீங்களா? விட்டு பேச நினச்சதுக்கே இப்படி. விட்டு போகணும்னு நினச்சா இப்போவாச்சு இந்த ஜாக்கி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக போயிட்டுருக்கு. பிரச்சனையே ஜாக்கி தான். அவனால் மட்டும் ஏதாவது சொதப்பிச்சு. டேய் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீ? அதெல்லாம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடு. தொலைஞ்சாண்டா. இனி இவன் நமக்கு பிரச்சனையே இல்லை. பார்ப்போலாம். பெரிய சார்பு. என்னடா தேடுற? ரிங்கி மிஸ் ஆயிடுச்சுடா. டேய் என்னடா சொல்ற? இங்கே தானே வச்சிருந்தேன். டேய் இது மரக்கட்டு தானடா. முதல்ல இறங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே தான் எங்கேயா விழுந்துருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாம் வேணாம், நீ இறங்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ உள்ளே இறங்கு.
இங்கே என்ன பண்ணுற? காசு தொலைஞ்சிச்சு சார், அதான் தெரியலான்னு வந்தேன் சார். தேட்டல போ. அன்னைக்கு எதுக்கு என்ன அடிச்ச? கையெடுறா. எதுக்கு என்ன அடிச்சேன்னு கேட்டேன். சத்யா, சத்யா, அப்போ நான் வார்டனை உள்ள விட்டு இருந்தா எங்கள் பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவா அப்போ வெளியே போகிறது தான் எனக்கு சரின்னு பட்டுச்சு. நானும் அவளும் பார்ட்டிக்கு போகிறோம். அங்கே வச்சு அவளை இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் கங்கா என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. சிவா தப்பிச்சு போனதே இப்போ எனக்கு போதும். ஏண்டா இது உனக்கு தேவையாடா? அவரை ஏன்டா பகைச்சுக்கிற? அடி வாங்கி சாகிறதுக்கா? இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா. எந்தர்றா? நாளைக்கு போயிடலாம்ல? பயப்படாதடா, நாளைக்கு நேரம் நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். ரொம்ப அடிச்சானுங்களா? ஒன்றும் இல்லை, போடா. மூஞ்சியை பார்த்தா தான் தெரியுது. என்ன போயிருப்பேன்னு பார்த்தியா? நீ ஏன்டா போல? உன்னை விட்டு எப்படா போவேன்? போயிருக்கலாம்ல. உன்னை விட்டு போக மாட்டேன்டா. மெக்கானிக் செட் சாவி உங்கள்கிட்ட தானே இருக்கு. சாவி என்கிட்ட இல்லடா. வரும்போது பூட்டிட்டு வார்டன் ரூம்ல வச்சிட்டேன். நம்ம இன்னும் இங்கே கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறது? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, வார்டன் ரூமுக்கு போய் சாவியை எப்படி எடுத்துடணும். என்னதான் நீங்கள் ஜெயிலே படித்து வளர்ந்துருந்தாலும் உங்களையே இங்கே 2 பேர் ஏமாத்துறானுங்க. மெக்கானிக் ஷெட்டை போய் பாருங்கள், என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்டன் வந்துடுவான். ஜாக்கி அவன்கிட்ட கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவான். எது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி அவனை, புரியுதா?
ஏற்கனவே தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டியிருக்கேன். இப்போ என்னையே அடிச்சு போட்டு ஏன் முன்னாடியே தப்பிச்சு வந்திருக்கீங்க. யார் அவன்? உனக்கு அண்ணனா தம்பியா? அவனுக்காக நீ ஏன் அடி வாங்குற? டேய், நீ திருடிட்டு தான் வந்த, ஆனால் அவன் கொலை பண்ணிட்டு உள்ள வந்தவன். எங்கே இருக்கான்னு சொல்லு, உன்னை இப்போவே விட்டுறேன். சொல்கிறா. வீக்கெண்ட் நானும் அவளும் பார்ட்டிக்கு போகிறோம். அங்கே வச்சு அவளை சார், சத்யா இருக்கான்னு எனக்கு தெரியும் சார். காட்டு. நீ பொழைச்சிப்ப. ராஜேந்திரன் சார், வண்டி எடுங்க. சரி சார். சாகணும். 10 வயசுல என் அப்பனையே போட்டு உள்ள வந்தவன்டானா. அங்கேயே வளர்ந்து வார்டனாகி டோட்டல் ஜெயிலியை என் கண்ட்ரோலில் வச்சிருந்தேன். உங்களை நான் சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? சார், அவனை விட்டுருங்க சார். எதா இருந்தாலும் ஜெயிலில் போய் பார்த்துக்கலாம் சார். என்ன ராஜேந்திரன் சொல்றீங்க? இவனை கூட்டு போய் ஜெயிலில் விட சொல்றீங்களா? இவனை கூட்டு போய் ஜெயிலில் விட்டா நான் பட்டதெல்லாம் சார், போதும் சார். எவ்வளோ அடித்தாலும் சொல்ல மாட்டல. ஊரா அலைஞ்சு இவனை பிடிச்சி அவன் இருக்கிற இடத்த காட்டுவான்னு போனா எந்த பயமும் இல்லாமல் சின்ன பையன் புத்தியை இவன் காட்டிட்டான். எனக்கு என் அளவு முக்கியம் சார். நீதான் அவளை பார்த்துட்டியாடா. இப்போவாது சத்யா எங்க இருக்கான்னு சொல்லுடா. அதை விட எனக்கு என் நட்பு முக்கியம் சார். சத்யாங்கடா. ஏய் சொல்றா. ஏய் இருடா, நீ சொல்ல வேணாம்டா. எங்க போச்சு? ராஜேந்திரன், கொடுங்க. சொன்னா கேளு, கொடுங்க.
அவன் போகட்டும் சார், விடுங்க. போட வேண்டிய பையன் சார், எப்படி சந்தோஷமா போறான் பாருங்க, விட்டுருங்க சார். அவனை திரும்ப ஜெயிலுக்கு கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு சார். நீங்க கோவப்படாதீங்க. நான் பட்ட அசிங்கத்துக்குலாம் அர்த்தம் இல்லாம போயிடு ராஜேந்திரா. அவனுக்கு செஞ்ச தப்புக்கு அவனுக்கு திருத்திடுவாங்க சார். நீங்க உங்களை மாத்திக்கங்க. நம்ம எவ்வளவோ சமாளிச்சிருக்கோம் சார், இதை கூடவோ சமாளிக்க முடியாது. பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க சார், நான் பார்த்துக்கிறேன்.